சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்கப்பா. என்னம்மா போன்ல என்னென்னமோ பேசிட்டு இருக்க? எல்லா பேரையும் எழுதி வச்சுட்டு செத்துருவேன்னா என்னமா அர்த்தம்? என்ன மாமா? வாங்க மாப்ள. ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னாலா? ஆமா மாப்ள, ஃபோன் பண்ணி கடகடன்னு வாய்க்கு வந்தபடி திட்டா. என்னமோ நீங்க டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதா சொல்றாளே, என்ன விஷயம் மாப்ள? ஓ, அதான் உங்களை வர சொல்லியிருக்காளா? ஏன் மாமா, அன்னைக்கு என்ன சொன்னீங்க? இவளை என்ன வேணா பண்ணிக்கங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ இவ ஃபோன் பண்ணி சொன்னான்னு கிளம்பி வந்திருக்கீங்க. என்ன மாமா அதெல்லாம்? மாப்ள, நீங்க டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்ததுனால நான் இங்க வரல. நான் வந்ததே வேற விஷயம் மாப்ள. அப்பா, தப்பா நினைக்காதீங்க. ரகு ஏதோ கோவத்துல அவசரப்பட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. காலையில எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இது கோர்ட் வரைக்கும் போகாதுப்பா. நாங்களே பேசி முடிவு பண்ணிடுறோம். ரகு அவ்வளவு தூரம்லாம் போக மாட்டாரு. அண்ணி என்ன நீங்க? நான் இவ கூட இருக்க பிடிக்கல நோட்டீஸ் அனுப்புனா நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க? நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? தயவு செஞ்சு புருஷன் பொண்டாட்டி விஷயத்துக்குள்ள வராதீங்கன்னு சொன்னா இல்லையா? ப்ளீஸ் அண்ணி, சொன்னா கேளுங்க. இந்த ஒரு தடவையாவது என்னோட இஷ்டத்துக்கு விடுங்க, நான் பாத்துக்கிறேன். மாப்ள, ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்த விஷயத்தை கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நீங்களே முடிவு எடுத்துங்க. அம்மா செவந்தி, நீ என்னையோட வயசுல சின்னவளா இருக்கலாம். இருந்தாலும் நான் கையெழுத்து கும்பிடுறேம்மா. தயவு செய்து நான் கேட்கறது கொடுமா. என்னப்பா இது? கையெழுத்தெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு என்ன விஷயம்னு சொல்லுங்க. என் புள்ள நல்லவளா இல்லையான்னு எனக்கு தெரியாதும்மா. என்ன இருந்தாலும் அப்பங்காரன் பாசத்துல நல்லவன்னு சொல்லலாம். ஆனா உண்மை அது இல்லைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்னோட மாப்பிள்ள அப்படி இல்லம்மா. சொக்க தங்கம் மாதிரி. அவர் முகத்துக்கு முன்னாடியே சொல்றது உங்க எல்லாருக்கும் தப்பா கூட தெரியலாமா. என் மாப்பிள்ளைங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லல. அவர் உண்மையிலே ரொம்ப தங்கமான மனுஷம்மா. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுமா. என் பொண்ணு நிறைய தப்பு பண்ணியிருக்கா. என் பொண்ணுக்காக நான் கேட்க மாட்டேன், என் மாப்பிள்ளைக்காக நான் கேட்கிறேம்மா. உன் குழந்தைய என் மாப்பிள்ளைக்கு தத்து கொடுமா. இவருக்கு உன் குழந்தைய தத்து கொடுத்தேன்னா உண்மையிலேயே நல்லபடியா வளர்ப்பாருமா. எங்க எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்குமா. மாமா, முதல்ல உட்காருங்க மாமா. இந்த பேச்செல்லாம் எதுக்கு மாமா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நானே அந்த முடிவில் இல்லை மாமா. நீங்க சும்மா இருங்க மாப்பிள்ள. உங்க சார்பா நான் கேட்கிறேன் மாப்பிள்ள. செவந்தி, இதெல்லாம் இவங்க தூண்டி விட்டு நான் கேட்கல. நான் என் சொந்த விருப்பத்துல கேட்கிறேம்மா. அப்பா, உங்களோட பர்சனல் விருப்பம்னு சொல்றீங்க. நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. எங்க சம்மதம் இல்லாம நீங்க எப்படி இந்த முடிவு எடுக்கலாம்? இங்க பாருமா, நான் உனக்கு தத்து கொடுக்க சொல்லி கேட்கல, ரகுவுக்கு தத்து கொடுக்க சொல்லி தான் நான் கேட்கிறேன். புரியுதா செவந்தி? உனக்கு புரியுதாம்மா? மாப்பிள்ளைக்கு குழந்தைய கொடுத்தேன்னா அவரு ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாருமா. இவ கூட இருந்து பார்த்தா ஒருவேளை மனசு மாதிரி புத்தி மாறலாம்ல. அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா. அவ்வளோதாம்மா என் விருப்பம். அதை கேட்டு போலாம்னு தாம்மா நான் வந்தேன். இதுதாம்மா என் விருப்பம். இதுக்கு ஓகே சொல்றதும் சொல்லாததும் உன் இஷ்டம்மா. நான் உன்னைய கம்பல் பண்ணல. உனக்கு விருப்பம் இருந்தா கொடுமா. மாப்பிள்ள, ஒருவேளை பூர்ணிமா இதுக்கு சம்மதிக்கலைன்னா நீங்க டைவர்ஸ் பண்ணிடுங்க. இந்த வீட்டில் நீங்க வச்சுங்க, வைக்காம போங்க, என்ன வேணா பண்ணீங்க. என் வீட்டில் இவளுக்கு இடம் இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் மாப்பிள்ள. அதனாலதான் காலையில கோவப்பட்டு போனை போட்டு அவ்வளவு திட்டினா மாப்பிள்ள. எல்லா பேரையும் எழுதி வச்சுட்டு செத்துருவேன்னு சொன்னா. செத்து போகட்டும், எழுதி வைக்கட்டும் மாப்பிள்ள. யாரு பேர்னா எழுதி வைக்கட்டும், எனக்கு கவலை இல்லைன்றேன். அம்மா செவந்தி, உன் விருப்பத்தை மட்டும் சொல்லுமா. மற்ற எதுவுமே எனக்கு தேவையில்லைம்மா.
செவந்தி யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுமா. அப்ப நான் புறப்படுறேன் சம்பந்தி. சரிங்க சம்பந்தி. மாப்பிள்ள, உங்க நல்லதுக்காகத்தான் நான் கேட்டேன். நீங்க இதுல எதுவும் மாற்று கருத்து சொல்லிடாதீங்க. நான் வரேன் மாப்பிள்ள. பெரியவங்க கிட்ட பேசுற மாதிரியா பேசிருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்டயும் மன்னிப்பு கேளுங்க. என்ன எதுக்கு? கேளுங்க. செவந்தி, என்னாச்சு? இல்ல மாமா, 3 பேரும் உங்க யார்கிட்டயுமே பேச மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டாங்களாம். ஏமா, அதுங்க சின்ன பிள்ளைங்க, அதை போய் நீ பெருசுபடுத்திக்கிட்டு இருக்க. இல்ல மாமா, அது எப்படி? ஒரே வீட்ல தானே இருக்கோம், பேச மாட்டோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? மது, தாத்தா கிட்ட மன்னிப்பு கேளு. நந்தினி, அரவிந்த், உங்க 2 பேருக்கும் தான் சொல்றேன், மன்னிப்பு கேளுங்க. சாரி தாத்தா, நாங்கெல்லாம் பேசுறோம். நானும் பேசுறேன் தாத்தா. நானும் பேசுறேன் பாட்டி. நானும் பேசுறேன் தாத்தா, மன்னிச்சிருங்க. விடுங்கடா செல்லம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? வாங்க வாங்க, வந்து எல்லாரும் சாப்பிடுங்க வாங்க. நாங்க சாப்பிட்டோம் தாத்தா. ஜானோண்டு இருந்துகிட்டு பேச மாட்டேன்னு சொல்வீங்களா? பிச்சிடுமா பிச்சு. விடு செவந்தி, குழந்தைங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க. பசங்களா, நீங்க போங்க, போய் விளையாடுங்க. ம், வாங்க. ஏண்டி, குழந்தைங்க பேச்சு விடிஞ்சா சரியா போயிட போகுது, அத போய் நீ பெருசுபடுத்திக்கிட்டு அதுங்க கிட்ட கோவப்படுற. செவந்தி, என்ன பண்றது? இந்த வீட்டுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம், அப்புறம் பேசிக்கிறோம். இதை பார்த்து தானே இந்த பிள்ளைங்களும் வளருது. அப்ப அதுங்களும் அப்படித்தானே இருக்கும். நம்ம நல்ல பழக்கங்களை அதுங்களுக்கு பழக்கி விட்டோம்னா அதுங்களும் நல்ல பழக்கத்தை பழகுவாங்க. மாற வேண்டியது அவங்க இல்ல, நம்ம தான். கரெக்ட் தான் மாமா. நாமெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க நல்லா நடந்துக்கணும்னு சொன்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்க? ரகு, சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டேன் நீ. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டு நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய நாமளே பேசி முடிச்சுக்கலாம்ல. தேவையில்லாம கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு ஊர்ல எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் தப்பா பேசுவாங்க. சரி, நான் திரும்ப திரும்ப இத பத்தி பேசி உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. நீங்க போங்க. அப்படிலாம் இல்ல நீ. நீங்க சொல்றீங்க புரியுது, ஆனா கேக்குற மைண்ட் செட்ல நான் இல்ல. மனசளவுல அவ தூரத்துல இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது.